ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா டிஆர்பிக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வீடியோ தான் இது. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் 2026 இன்னும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னென்னைக்கு வந்து என்னென்ன எக்ஸாம்ஸு எத்தனை எக்ஸாம்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. ஈவன் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சரிங்களா, என்னைக்கு வந்து எக்ஸாமோட டேட் முதற்கொண்டு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்க வந்து ஒரு ஷெடியூல் ப்ராப்பரான ஷெடியூல் போட்டு அவங்க வந்து அடுத்த எக்ஸாமு அதுக்கு அடுத்த எக்ஸாம்ஸ் என்னென்ன வருது நமக்கு அது எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷெடியூல் போட்டு படிப்பாங்க. ஆனால் நம்ம டிஆர்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்குது. ஈவன் வந்து நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ் பார்த்தாலுமே டிஆர்பி சம்மந்தமாக எந்த ஒரு தகவலுமே வராமல் இருக்குது. ஈவன் நியூஸ் சேனல்ஸுமே எந்த ஒரு தகவலுமே டிஆர்பி பற்றி அதிகமாக சொல்கிறதில்ல. டிஎன்பிசி வேணால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவல் எல்லாமே வருது, ஆனால் டிஆர்பி பற்றி எதுவுமே வரதில்ல. ஸோ டிஆர்பியில் லாஸ்ட் டைம் சொன்ன அந்த ஆனோ பிளானில் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்காங்க. ஈவன் நமக்கான அந்த பிடிஎஸ்டனுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வராமல் இருக்குது. அதே மாதிரி பிஇஓக்கான நோட்டிஃபிகேஷன் இதுவுமே நமக்கு இன்னும் வராமல் இருக்குது சரிங்களா. அதுக்கடுத்து நமக்கு பிஜி இது எல்லாமே முடிஞ்சிச்சு. அதே மாதிரி டெட் எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அதில் பிஜிக்கு வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதேமாதிரி டெட்டுக்குமே இன்னும் ரிசல்ட் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து என்ன வரும், நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிஸ் வருமா அல்லது திருப்பியும் பார்த்தீங்கன்னா 2026க்கு டெட் எக்ஸாம்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி ஸ்பெஷல் டெட் வந்து வரும்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 ஸ்பெஷல் டெட் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நிறைய பேர் எதிர்பார்த்துருக்கிறது என்னென்னா இந்த எக்ஸாம் சரிங்களா. ஏன்னா அப்போ தான் வந்து படிக்கிறவங்களுக்கு ஒரு ஷெடியூல் போட்டு நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க. பிஜிடிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா 2027 வருமா அல்லது 26 வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்டில் இருக்காங்க. நீங்கள் ஒரு ஷெடியூலை கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நமக்கு வந்து டிஆர்பி சம்மந்தமான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கமெண்ட்டில் எதிர்பார்க்குறவங்க எல்லாமே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டிஆர்பி ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யாராவது உயர் அதிகாரிகள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ ஒரு வேலை பார்த்தாங்கன்னா அதை பற்றின நியூஸ் அப்டேட்டு எதனாச்சும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. ரொம்ப நாள் படிச்சுட்டே நிறைய பேர் வந்து வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஆர்பியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 இயர் 2 இயர் ஸ்பேஸு இந்த மாதிரி கழித்து தான் வருது. ஸோ படிக்கிறதுக்கு ஒரு ஷெடியூல் ஒரு கன்ஃபியூஷனாக இல்லாமல் இருக்க ஒரு ஷெடியூல் அப்படிங்கிறப்ப டிஆர்பி மூலியமாகவே கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல, இது வந்து ஜனவரியில் வரும், இது வந்து பிப்ரவரியில் வரும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் ஆனுவல் பிளானர் வி வாண்ட் ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரிங்களா ஒரு சில பேர் வந்து சொன்னது என்னென்னா அடுத்து வந்து நமக்கு வந்து இந்த பிடிக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து டெட்டு இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நமக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானர் நம்ம வந்து ஆனுவல் பிளானர் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக டிஆர்பி ஹெல்ப்லைன் வந்து கால் பண்ணும்போது அவங்க சொன்னது என்னென்னா அடுத்தடுத்து 1 by 1 வருங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான். யார் ஃபோன் பண்ணாலும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்து ஆனுவல் பிளானர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அது ஜனவரியில் வரும், வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் இயர் வரும்னு சொன்னாங்க. இப்போ ஜனவரி வந்துமே கால் பண்ணோம், ப்ராசஸ் போயிட்டுருக்கு, வரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உடனடியாக டிஆர்பி வந்து ஆனுவல் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. ஸோ வந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.